உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என்னானங்கள். ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு ரேடியஸ் 2.0. ஸோ இந்த மெத்தட் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதில் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்துட்டு வேறு இதில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ எண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டெலிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ, எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு இமேஜை ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த கேப்கட்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இமேஜுக்கு வந்துட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரேஷியோ ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னா இதுலேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. எஃபெக்ட் செலக்ட் பண்ணி வீடியோ எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நைட் கிளப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பாருங்கள், கீழே ப்ளே பெண்டுலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதை அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அந்த வேல்யூ வேணுமோ, அந்த இன்டென்சிட்டி, இந்த ஸ்பீடெல்லாம் வேணுமோ, அது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஷார்ப்பன் வந்துட்டு அந்த ரொம்ப ஸ்பீடாக டேர்ன் ஆகிறது அதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நான் எனக்கு எவ்வளோ வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவில் நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். இது வந்துட்டு வீடியோ என்வரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ என்வரில் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுறப்போ மேலே பார்த்திங்கன்னா 720 இருக்கும், அதை 1080 சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் மேலே வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். 1080 வச்சுக்கோங்க. ரெக்கமெண்டட் இது அப்படியே இருக்கட்டும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், சேவ் மட்டும் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டன் கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு சேம் வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸை வந்துட்டு குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரேஷியோ சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக பேக் வந்துட்டு நம்ம வந்து ரேஷியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இமேஜோட ரேஷியோ தான் சேஞ்ச் ஆகும். பேக் வந்துட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்துட்டு 9:16 ரேஷியோ வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இமேஜ் சைஸ், வீடியோ சைஸ் இன்னும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறேன்னா அது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுறேன்னா பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மாஸ்கில் வந்துட்டு ரெக்டாங்கிள்னு இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். ஸோ அது இழுத்திங்கன்னா சைடில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரவுண்டட் எட்ஜஸ் வரும். ஸோ ரவுண்டட் எட்ஜஸ் வந்து ஒரு சிலருக்கு வேணும்னு கேட்பீங்க, அவங்களுக்காக இது தேவையில்லைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த இதுவே நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக ஸ்கொயர் பார்டர் மட்டும் வச்சு கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வீடியோ அந்த எவ்வளோ சைஸில் இருக்கணுமோ அதுவும் உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறனாலும் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு அந்த மாஸ்க் ஆப்ஷனை வந்துட்டு அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகே தான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ எஃபெக்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணி வீடியோ எஃபெக்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்னு இருக்கா, அதில் ஸ்டார்டிங்லேயே ஹேலோ பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அட்ஜஸ்ட்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்டென்சிட்டி எவ்வளோ இதாக வேணுமோ அந்த ஸ்டார்டிங் வந்துட்டு உங்களுக்கு இன்டென்சிட்டி, அதாவது எவ்வளோ அந்த எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ இதாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடும் அதே மாதிரி தான். இப்போ வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் கொடுக்குற மாதிரி வேல்யூ கொடுத்துக்கோங்க. உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி குறைக்கிறது அந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டிக்ரீஸ் பண்ணனா டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் வீடியோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகேவா? உங்கள் வீடியோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. விக்னெட் வேணால் பாருங்கள், ரொம்ப இதாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் அட்ஜஸ்ட்னு இருக்குல்ல, அதில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஹேலோ பிளர் அந்த எந்த அளவுக்கு இருக்கோ அதுலேயே கொடுங்க, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ மறுபடியும் எஃபெக்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நைட் கிளப் வந்துடுங்க. அதில் ஸ்டார்டிங்லேயே பிளாக் ஃப்ளாஷ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி வேணால் உங்களுக்கு எவ்வளோ இதில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. சைஸ்னால் உங்களுக்கு அந்த இதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்துட்டு வீடியோ எண்ட் வரல கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்மளை வந்துட்டு இந்த இது முடிஞ்சது. இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் சும்மா அந்த நான் வந்து இமோஜிஸ் ஆட் பண்ணுறது தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம்தான். நான் மியூசிக் ஆட் பண்ணுறேன். ஆடியோ போயிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கிறேன். நான் வந்து எப்போவுமே வீடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ எண்ட் வரல எவ்வளோ தூரம் இருக்கோ கரெக்டாக பார்த்துட்டு ஆடியோ வீடியோ ரெண்டையும் கரெக்டாக இது பண்ணுற மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு ரிமைனிங்கை நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். வீடியோவும் அப்படித்தான். ஏன்னா வீடியோ வந்துட்டு நான் கரெக்ட் டைமிங் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கல. ஸோ அதனால் நான் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் அதுலேயே வந்துட்டு சாங் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிருந்துருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹார்ட் இமோஜி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஜிபோர்டு. ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் போர்டுன்னு டைப் பண்ணிங்கனாவே வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேட்டரி மார்க் 2 வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கீழே ஃபாண்ட்ஸ் வந்துட்டு அதில் கொடுத்துருக்க ஃபாண்ட்லேயே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேட்டரி மார்க் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது லக்ஸுரி தான். உங்களுக்கு வந்து உங்களோட ஃபாண்ட் ஆட் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்துட்டு சேவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கீழே வந்துட்டு உங்களோட சாங் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறனா கூட பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்துட்டு சும்மா என்னோடய பேஜோட நேம் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 2 சேனல்லையும் ஒரே மாதிரி வீடியோ எடிட்டிங் தான் பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. என்கிட்ட ப்ரோ வெர்ஷன் இல்லை, நானே நார்மல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் நான் சேவ் பண்ணினேன். ப்ரோ வெர்ஷன் என்கிட்ட கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். புரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட ப்ரோ வெர்ஷன் இல்லை. ஓகேவா கைஸ்? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹாலோ பிளர் கூட உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் அது வந்துட்டு உங்கள் இஷ்டம்தான். அதே மாதிரி சேவ் பண்ணுறப்ப 1080 பிக்சலில் மேலே இருக்கான்னு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஷாட்டில் உங்களுக்கு நார்மலாகவே அந்த எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? அதனால் இது வந்து நீங்கள் ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா கூட போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எனக்கு ப்ரோ வெர்ஷன் இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.